உறவால் வந்தது உடனே போகாது. அவதானியங்கள், உறவால் வந்தது உடனே போகாது. அதன் அர்த்தம் என்ன சொல்லுங்க? உறவால் வந்தது உடனே போகாது என்று சொன்னால் சொந்த பந்தங்களால் ஆன உறவு. சரியோ? சொந்த பந்தங்களாரு உறவு, நெருக்கமான இரத்த உறவுகளால வந்தால் அதுகளால வந்த உறவு என்ற நெருக்கம் எப்பவுமே விலகல் அடையாது. எப்பவுமே விலகல் அடையாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் தூர இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தானாடா விளையாட்டையும் தசையாடும் என்று சொல்வார்கள். ஏதாவது துன்பம் என்று சொன்னா டக்குண்டு வந்து ஒட்டிடுவார்கள். எப்பவுமே உறவால வந்ததை உடனே எப்பவுமே பிரிக்க முடியாது என்பதைத்தான் இந்த பழமொழி உணர்த்துகின்றது. அடுத்ததை பாருங்கள். ஊவன்னா பழமொழி. ஊவன்னா பழமொழி. ஊர்வாயை மூட முடியாது. பாருங்கள், ஊர்வாயை மூட முடியாது என்று சொன்னா மக்கள் பேசுவதை தடுக்க முடியாது. பாருங்கள், ஒரு விஷயம் நடந்துட்டு, எங்களோட ஊர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு, ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த சம்பவத்துக்கு ஒவ்வொருத்தர் பார்க்குற கோணம் வேற. இப்ப பாருங்கள், இதுல ஒரு பேனை இருக்கு, சரியா? இந்த பாருங்க, இதுல ஒரு பேனை வச்சிருக்கு. இந்த பேனைய இதுல நின்று பார்க்கிறவர்களுக்கு இந்த பகுதி தெரியும், இதுல நின்று பார்க்கிறவர்களுக்கு இந்த பகுதி தெரியும், இங்க நின்று பார்க்கிறவர்களுக்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்துல தான் ஒரு உருவம் தெரியும். அதே போலதான் ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஊர்ல இருந்து பலரும் பல விதமாக விமர்சிப்பார்கள், சரியா? இப்ப அதை நாங்க தவிர்க்க இயலாது, ஒரு வாயை நாங்க மூட இயலாது. அப்ப என்ன சொல்லுங்க, 4 பக்கமும் விமர்சிப்பார்கள். அவர்கள் இதுல இருந்து இன்னொரு கோணத்துல பார்ப்பார்கள், இந்த வீட்டில் இருக்கிறவன் இன்னொரு கோணத்துல பார்ப்பான், அந்த திருமூலையில இருப்பவன் இன்னொரு கோணத்துல பார்த்து விமர்சிப்பான். அதனைத்தான் சொல்லுவோம், ஒரு வாயை மூட முடியாது. மக்கள் பேசுவதை நாங்கள் தடுக்க முடியாது, அவர்களுடைய கருத்து சுதந்திரம். ஓகே, அடுத்ததை பாருங்கள். ஊசி இடம் கொடுத்தால் தான் நூல் நுழையும். ஊசி இடம் கொடுத்தால் தான் நூல் நுழையும். அதன் அர்த்தம், வாய்ப்பு இருந்தால் செயல் நடைபெறும். இப்ப ஊசி குத்துறதுக்கு அதுல நுழைகிறதுக்கான ஊசிக்கான அந்த துவாரம் சரியாக இருந்தால் நூலை என்ன செய்யலாம்? நுழைக்க முடியும். அது மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சால் மட்டும்தான் செயல் நடைபெறும். வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் எங்களோட செயல்பாடுகள் முழுமை பெறும். ஓகே, அடுத்தது ஏனா பழமொழி பாருங்கள். எல்லாம் நன்மைக்கே. பாருங்கள், பெரியோர்கள் சொல்வார்கள், எதையும் எல்லாம் நன்மைக்கே. அதன் அர்த்தம், என்ன நடந்தாலும் அதில் ஒரு நன்மை உண்டு. அதில் ஒரு துன்பமாக இருக்கலாம், ஒரு விபத்தாக இருக்கலாம், எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் ஒரு நன்மையை தேடுவார்கள். வெப்பம் போவிலும் சிறு தேன்துளி உள்ளது என்று சொல்லி சொல்வது போல எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னால் எந்த விடயத்திலும் ஒரு நன்மை இருக்கும். அடுத்ததை பாருங்கள். எறும்பூர கற்குழியும். எறும்பூர கற்குழியும் என்ன? தொடர் முயற்சி வெற்றியை தரும். உந்த பின்னாம்பரிய பாறாங்கல்லால எறும்பு போய்கொண்டிருக்கு. அந்த நாளடைவில் அந்த எறும்பு போன அந்த அடையாளம் என்ன செய்யும்? அதுல குழிஞ்சு போய் இருக்கும். அந்த மலையிலேயே குழிவாக இருக்கும். என்ன? எறும்பு போன இடம். அந்த குட்டி எறும்பு போன இடமே குழிந்து போயிருக்குன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தொடர் முயற்சி வெற்றியை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். ஆமை வின் பண்ணினதை பார்த்தீங்களா? விடாமுயற்சியால. அது போல. ஓகே, அடுத்த ஏன்னா பழைமொழியை பாருங்கள். ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதனால ஏடு என்று சொன்னால் என்ன? புத்தகம். புத்தகத்துல இருக்கிற சுரக்காய் எங்களுக்கு கறிக்கு உதவுமா? புத்தகத்தில் பெயருக்கு மட்டும் இருப்பதில் பயன் இராது. புத்தகத்துல பெயருக்கு மட்டும் இருப்பதில், புத்தகத்துல ஏறி இருக்கிற சுரக்காயை எடுத்து நாங்க கறி சமைக்க முடியுமா? இல்லை. அப்ப புத்தகத்தில் இது பெயருக்கு மட்டும் இருப்பதால எங்களுக்கு பயன் வராது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது, ஏறினால் இறங்க வேண்டும். ஏறினால் இறங்க வேண்டும் என்ன? உயர்ந்த நிலை நிரந்தரமானது அல்ல என்று சொல்வார்கள். இப்ப சாதாரணமா என்னன்னு சொல்லுவோம், பட்டம் ஏறினா இறங்கத்தான் வேணும், விமானம் பறந்தா இறங்கத்தான் வேணும், காலை வந்தா மாலை வரத்தான் வேணும். அது போல ஏறினால் இறங்கத்தான் வேணும். உயர்ந்த நிலையில பெரிய டொப்பில் நிற்கிறார்கள், எப்போ ஒரு நாளைக்கு அது இறங்குற காலம் வரும், நிரந்தரமானது இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, பாருங்கள். ஐயன்னா பழமொழியில ஒன்றுதான் இருக்கு. 5இல் வளையாதது 50இல் வளையுமா?
5 வளையாதது 50 வளையுமா? சிறு வயதில் பழக்கப்படுத்த வேண்டும். எதையும் என்ன செய்ய வேண்டும்? சிறு வயதிலேயே பழக்கப்படுத்த வேண்டும். பெரிய வயதில் பழக்க முடியாது. சில விடயங்களை நாங்கள் வளைக்கக்கூடிய வயசு எது? 5 வயசு. 5 வயசுலேயே சகல விடயங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நேரம் எங்களால் சரியா கற்றுக் கொடுத்து வளைச்சு நெளிச்சு பிள்ளைய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா 50 வயசுல பிள்ளை வளர்ந்த வயசுல அதை சொல்லிக் கொடுத்தது வெளிப்படுத்த முடியுமா? இல்லை. அதனாலதான் என்ன, சிறு வயதிலேயே பழக்கப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரிய வயசில் பழக்கப்படுத்த முடியாது. ஓகே, அதை பாருங்கள். ஓனாவில் வரும் பழமொழிகள் சிலவற்றை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே பலம். அதற்கு பல பழமொழிகள் சொல்லுவார்கள். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. ஒற்றுமையே பலம் என்பதற்கு என்ன சொல்லுவார்கள்? அடம்பன் கொடி என்று சொல்வது ஒரு புறம் லோவியான ஒரு நொய்த கொடி. அந்த கொடி எல்லா கொடிகளுமே சேர்ந்து திரண்டால் அதனை எங்களால அறுத்தெடுக்க முடியாது. அப்போ சொல்லுவாங்க அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அதே மாதிரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். அது ஒற்றுமையே பலம் என்பதைக்குத்தான் இந்த பழமொழி சொல்வார்கள். அடுத்தது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னால் என்ன? ஒரு சிறிய எடுத்துக்காட்டு போதும். என்ன போதும்? ஒரு சிறிய எடுத்துக்காட்டு போதும் அந்த செயல்பாடே தன்மைகளை உணர்ந்து கொள்வதற்கு. அடுத்ததை பாருங்கள். ஒரு கை தட்டி ஓசை வராது. ஒரு கை தட்டி ஓசை வராது. என்ன? ஒரு செயலில் இரு தரப்புக்கும் பங்குண்டு. இந்த பழமொழியை முதலும் பார்த்து நாங்கள் ஒரு செயலில் இரு தரப்புக்கும் பங்குண்டு. தனியா ஒரு பக்கத்துக்கு மட்டும் பங்கில்ல, இரு தரப்புக்கும் பங்குண்டு என்பதையே இந்த பழமொழி எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. பாருங்கள், ஒவ்வொன்னா பழமொழி. சரியா? ஓடுகிற முயலுக்கு ஒரு முழம் கூட்டி எறி. என்னத்தை? கல்லை. ஓடுகிற முயலுக்கு ஒரு முழம் கூட்டி எறி கல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னால், இப்போ வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற முயலுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு இலக்கு பார்த்து எறிஞ்சோம்னு சொன்னா முயல் அங்கால போயிடும். எங்கட கல்லு போய் சேரக்கிடையில முயலின் இடம் பாஸ் ஆயிடும். அப்ப என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டு வர முயலுக்கு நாங்கள் முன்கூட்டியே தள்ளி எறியணும். எரிஞ்சத்தான் நாங்க முயல் பாஞ்சொண்டு வரைக்குள்ள கல்லு விழும். அப்ப ஓடுகிற முயலுக்கு ஒரு முழம் கூட்டி எறின்னு சொன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படணும். நாங்கள் என்ன செய்யணும்? அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேணும் என்பதையே இந்த பழமொழி எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. அடுத்ததை பாருங்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொன்னால் ஒரு செயல்பாட்டில் எங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கின்றது. சில வேளைகள் சம்டைம்ஸ் எங்கிற அம்மாவே அதை பெருமையா வந்து கதைப்பார்கள். ஒரு விஷயத்துக்கு கண்டு போனா நாங்கள் எனக்கு 2 சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுவார்கள். என்று சொன்னா ஒரே செயல்ல 2 நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். சரியா? முயற்சி ஒன்றாக இருக்கும், செயல்பாடு அதற்கு விளைவு அதனுடைய பயன் 2ஆக இருக்கும். அதனைத்தான் ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒரே செயலில் 2 நன்மைகள். ஓகே.